கையால பண்ணுவேன். என்ன சொல்றாங்க இவங்க? அவங்க தான் அர்ஜுனுக்கு கொல்ற அளவுக்கு நீங்க வந்துட்டீங்களா? இன்றைக்கி அந்த எபிசோடில் அர்ஜுன் குழந்தைய ரோடுகிட்ட கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஜெயின் அந்த குழந்தை கேட்குறாங்க, அதை தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ராகினியை பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவும் கார்த்திக் வந்து காப்பாற்றிடுறாங்க. ஏன்னா மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி சொல்கிறாங்க. கீழே அவங்க அம்மாட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்க. முதல்ல நம்ம குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அர்ஜுனோட அம்மா இந்த மாதிரி எனக்கு விஷத்தை கொடுத்துட்டு அப்படின்னு உண்மையை சொல்லிடுறாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷனில் அர்ஜுனுக்கும் தமிழுக்கும் தகவல் வரும்போது அர்ஜுன் தலைவீட்டில் ரத்தம் வந்து எடுத்துறாரு. இவன் என்ன ரத்தம் வந்து எடுக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் வந்து தான் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாரு. அப்போயே அர்ஜுன் நம்ம எல்லாத்தையும் உண்மையை சொல்லிடுறாங்க. நான் தான் அவனுக்கு விஷம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அர்ஜுனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அர்ஜுன் வந்து நான் பணத்துக்காண்டி இவ்வளோ கொடூரமான ஒரு மிருகமாக மாறிட்டேன், நீ என்னையும் சோத்தில் கொள்கிற அளவுக்கு நான் மாறிட்டேனே, எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்கன்ற மாதிரி அர்ஜுன் வந்து பேசிட்டு இருக்காங்க. ராகினிட்ட உன்னை மனைவின்னு சொல்ல கூட நான் அருகதி இல்லாமல் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. எப்படியோ ஒரு வழியாக வந்து எல்லாருமே கடைசியில் வந்து ஒன்றாயிட்டாங்க. எல்லா குடும்பமே ஒன்றா ஒரே இடத்துலேயே வாழ்கிறாங்க. ஒரு வழியாக சரசும் தமிழில் சேர்ந்து அர்ஜுனை திருந்தி எல்லாரோடையும் ஒன்றா வாழ வச்சுட்டாங்க. இன்னையோட வந்து தமிழ் எபிசோட் வந்து முடிஞ்சிச்சு. இன்னும் நிறைய சீட்டில் பார்க்கணும், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்டேட் தெரிஞ்சுக்கோங்க.